ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் அபிலிட்டியில் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஆல்ரெடி சில கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி இன்னும் சில கொஷின்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன் எ ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எம் இஸ் 11th ஃப்ரம் த லெஃப்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எம் வந்து 11th பொசிஷனில் இருக்கார். ஓகே, அண்ட் எஸ் இஸ் 12th ஃப்ரம் த அதர் எண்ட். அதர் எண்டுனா இட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட். அப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து எஸ், ஓகே, ரைட் ஹேண்ட்லேருந்து எஸ் வந்து என்ன பொசிஷனில் இருக்கார்? எஸ் இஸ் 12th ஃப்ரம் அதர் எண்ட். ஓகே, இங்கே 12th. ஓகே, சரி, இப்போ என்ன ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆர் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் எம் அண்ட் எஸ். ஓகே, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எம் அண்ட் எஸ்க்கும் இன் பிட்வீனில் இருக்கார். ஓகே, such that the number of students between m and r is half of the number of students between r and s. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the number of students between m and rக்கு இன் பிட்வீனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ that is half of the number of students between r and s. r and sக்கு இன் பிட்வீனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அதில் ஆஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம் அண்ட் ஆர்க்கு இன் பிட்வீனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, அப்போது நம்ம ஆர் அண்ட் எஸ்க்கு இன் பிட்வீனில் 2x ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓகே, இப்போ எம் அண்ட் ஆர்க்கு இன் பிட்வீனில் ஆஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால் எவ்வளோ எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. புரியுதா? ஓகே, அதாவது such that number of students between m and r is half of the number of students between r and s. r and s க்கு in betweenல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் m and r க்கு in betweenல இருக்காங்க. அப்போது r and sக்கு நடுவில் 2x ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ m and r க்கு நடுவில் x ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, சரி, வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, and number of students between m and s is 1 less than the position of r from the left. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் எம் அண்ட் எஸ். எம் அண்ட் எஸ்க்கு இன் பிட்வீனில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? எம் அண்ட் எஸ்க்கு நடுவில் இதுதான் எம் அண்ட் எஸ். ஓகே, ஆல்ரெடி வந்து எம் அண்ட் ஆருக்கு நடுவில் எக்ஸு ப்ளஸ்ஸு, இங்கே ஆருக்கு எஸ்க்கு நடுவில் 2x. ஸோ இங்கே ஆர் ஒருத்தர் இருக்காரா, அப்போது 1. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் எம் அண்ட் எஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் எம் அண்ட் எஸ் 1 less than the position of r from the left. Position of r from the left. ஓகே, பொசிஷன் ஆஃப் ஆர் ஃப்ரம் த லெஃப்ட். ஆர் ஃப்ரம் த லெஃப்ட், ஆர் இருக்காங்களா? சரி, இப்போ இவங்களோட பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் கேட்குறாங்க. ஓகே, இவங்களோட பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ இவங்களோட பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் என்ன? அதாவது ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து எம்மோட பொசிஷன் எவ்வளோ? 11 ப்ளஸ் எம்முக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் ஆர் ஒருத்தர். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் number of the position of r from left hand. ஓகே, லெஃப்ட் ஹேண்டோட பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஆரோட பொசிஷன் வந்து இந்த பொசிஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் எம் அண்ட் எஸ் இஸ் 1 less than the position of r from the left. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் எம் அண்ட் எஸ் எவ்வளோ? இங்கே எக்ஸு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 that is equivalent to number of students between m and s is 1 less than the position of r from the left. Position of r from the left வந்து இதில் 1 less than இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 11 plus x plus 1 minus 1. ஓகே, சரி, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? ஸோ இந்த x கேன்சல் ஆகிடும், இந்த 1 கேன்சல் ஆகிடும். 2x plus 1 is equal to 11. அந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா 11 minus 1 10. அப்போ 2x is equal to 10. அப்போ x is equal to 5. ஓகே, அப்போது எம்முக்கும் ஆருக்கும் நடுவில் பிட்வீன் எம் அண்ட் ஆர் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பிட்வீன் ஆர் அண்ட் எஸ் 2xஆ, அப்போது 2x is equal to என்ன வரும்? 10. ஓகே, சரி, இப்போது இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த ரோ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போது அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எம்மோட பொசிஷன் எவ்வளோ? 11. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ரோ. நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
ஸோ இதுக்கு மேலே கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எம்மோட பொசிஷன் வந்து 11 ப்ளஸ் ஓகே, அதுக்கப்புறம் எம்முக்கு ஆருக்கு இன் பிட்வீனில் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் ஆருக்கு எஸ்க்கு நடுவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எஸ்ஸோட பொசிஷன் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து என்ன பொசிஷன் 12. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரோ வந்துடும். அப்போது 16, 17, 27, 39 மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ரோவில்? 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதான் இதோட ஆன்சர். ஸோ இது மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான என்னென்ன ரிக்வயர்டு ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஷின். இதை மாதிரி நமக்கு என்னென்ன இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். பட் நமக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.